இந்த காணொளி எதை பற்றி அமைய போகுது அப்படின்னா, இந்த வேல்மாறல் படிக்கிறவங்க, திருப்புகழ் படிக்கிறவங்க எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, முதல் பிரச்சனை, நீங்கள் வேல்மாறல் படிக்க தொடங்குறத ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள்லேயே உங்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள், அந்த தன்மையிலேருந்து நீங்கள் மீண்டு வந்து தொடர்ந்து படிக்கிறீங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் சரி செய்யப்படும். ஒரு பொருளாதார சிக்கலுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அந்த பொருளாதார சிக்கல் சரி செய்யப்படும். நீங்கள் எதை நோக்கி படிக்கிறீங்களோ அதெல்லாம் சரி செய்யப்படும். அதற்கு தாண்டி நீங்கள் ஆழ்ந்து நீங்கள் போகும்போது ஒரு 3-4 மாதங்கள் தொடர்ச்சியாக அந்த திருப்புகள்லாம் நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய சபலம் அதிகமாக வந்துடும். அதெல்லாம் ரொம்ப விழிப்புணர்வோடு நீங்கள் கடக்கணும். ஏன்னா இந்த இறைநிலைக்குள்ளே எந்த அளவுக்கு ஆழமாக போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சோதனைகள் இருக்கும். ஏன்னா நீங்கள் எளிதாக இதெல்லாம் கடந்துட முடியாது. முருகரை போய் கும்பிட்றோம், திருப்புகழ் பாடுறோம், எங்களுக்கு எதுவுமே நடக்காது அப்படின்லாம் நீங்கள் இருக்க முடியாது. இந்த யூடியூப்ஸில் அதிகமாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கலாம். முருகப்பெருமான் பார்த்துட்டாங்க, முருகப்பெருமான் எங்களுக்கு எல்லா அனுகிரகம் கொடுத்துட்டார், முருகர் கனவுல சொல்லிட்டார் அப்படின்னு மிகைப்படுத்தி பேசுவாங்க. நிறைய காணொளி அந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலி சில சிம்டம்ஸ் இருக்கலாம், பட் அது தான் ஃபுல்லாக நம்மளை ஆட்கொண்டுட்டார், நம்ம முத்தி நிலைக்கு போயிட்டோம் அப்படிலாம் நீங்கள் எடுத்துக்க முடியாது. அந்த முத்தி நிலைங்கிறது ரொம்ப நீண்ட நெடிய பயணம். அதில் நிறைய சோதனைகள் உங்களுக்கு வைக்கப்படும். ஆண்களாக இருந்தால் நிறைய பெண்கள் சார்ந்த, பெண் மாயை சார்ந்த சிந்தனைகள் வரும். பெண்களாக இருந்தால் நிறைய ஆசைகள் வந்துடும், நிறைய விதமான ஆசைகள்லாம் வரும். இதெல்லாம் கடந்து போய் நீங்கள் அந்த இறைத்தன்மையை முழுமையாக நீங்கள் ஆட்கொண்டீங்கன்னா, அந்த இறைத்தன்மை மீது நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்கீங்களோ, அந்த முருகா அந்த நாமத்தை எந்த அளவுக்கு நம்ம உச்சாரணம் பண்ணுறோமோ அதெல்லாம் அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணினீங்கன்னா தான் இந்த இறைத்தன்மை உங்களுக்கு, அந்த முத்திங்கிறது முருகப்பெருமானுடைய பொற்பாதம் சரணாகதி நிலையெல்லாம் கிடைக்கும். இது நீண்ட நெடிய ப்ராசஸ். இது ஒரு வருஷம் படிச்சிட்டோம், 2 வருஷம் அப்படிலாம் கிடையாது. ஆண்டாள் பிச்சை அம்மாலாம் ரொம்ப நீண்ட நாட்கள், 20 வருடங்களுக்கு மேலே அதில் பாராயணம் பண்ணி அப்புறம் தான் அந்த முருகப்பெருமானோட காட்சிகளை அவங்க பார்த்தாங்க. வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அப்படி தான் நீண்ட நெடிய பிரச்சனைகள்லாம் நீங்கள் சமாளிக்க வேண்டியது. பாமன் சாமிகள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டாங்க, வழக்குகள்லாம் சந்தித்தாங்க. இந்த மாதிரி நிறைய சோதனைகள்லாம் வரும். இந்த சோதனையிலும் நீங்கள் தடம் மாறாமல் இந்த முருக பக்தியிலே நீங்கள் நிலைத்திருப்பீங்களான்னு இந்த இறைவன் உங்களை பார்ப்பார், முருகப்பெருமான் பார்ப்பார். அதுக்கப்புறம் தான் அவருடைய விஸ்வரூப காட்சிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும், அந்த முத்தி நிலை கிடைக்கும், அந்த சரணாகதி நிலை கிடைக்கும். இதற்கெல்லாம் நீண்ட நெடிய நாட்கள் ஆகும். உடனடியாக எதுவும் நடந்துரும்னு நம்பாதீங்க. பல கட்ட சோதனைகளுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு இந்த முருகப்பெருமானுடைய பரிபூரணம் கிடைக்கும். இந்த தகவலை பரிமாறினதில் நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருணகிரிநாத சுவாமி திருவடிகளை சரணம். வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் துணை. பொங்கித்தாய் அருள் வேலும் மயிலும் துணை. முருகாசரணம். நன்றி.